மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 22/2/2025 இன்று நடைபெற்ற என்எம்எஸ் தேர்வில் பார்ட் 1 மேட் வினாத்தாளின் முதல் 60 வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம ஆல்ரெடி 2 வீடியோக்களில் பார்த்து முடிச்சிட்டோம். சென்ற வீடியோக்களின் தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வினா எண் 61லிருந்து 90 வரைக்கும் ஒரு 30 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. வழிமுறை வினா எண் 61 முதல் 65 வரை இந்த 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விவரங்களை கையாளுதல் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கொடுத்துருக்காங்க. என்எம்எஸ் தேர்வுக்கு இந்த வினா வகையானது புதிது தான். பின்வரும் வரைபடத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி. ஒரு கிராஃப் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை முதல்ல நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். எக்ஸ்ஹெச்சில் வருடங்கள் கொடுத்துருக்காங்க. 2001, 2002, 2003, 2004, 2005. ஒய்ஹெச்சில் மாணவர்கள் எண்ணிக்கை 10,000 அதாவது 10,000, 20,000, 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனியார் பள்ளிகள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகள் ஸ்லாஷ் லைனில் கொடுத்துருக்காங்க. அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் கட்டங்கட்டமாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வர 5 வினாக்களுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும். கேள்வி எண் 61. 2002ஆம் ஆண்டில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது இந்த 3 வகை பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. 2002வது வருடத்தில் பாருங்கள், 10,000, 20,000, 30,000. இது 30,000 மாணவர்கள் 2002 இருந்திருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 62. 2005ஆம் ஆண்டில் அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. அரசு பள்ளிகள் அப்படின்னா ஸ்லாஷ் லைன்ஸில் 2005வது வருடத்தில் பார்க்கணும். இது அரசு பள்ளிகள், மேலே இருக்கிறது அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள். நமக்கு அரசு பள்ளிகள் மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 10,000, 20,000க்கு சென்டரில் இருக்குது. அப்போ 15,000 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 63. 2001ஆம் ஆண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. 2 விதமான பள்ளிகள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். தனியார் பள்ளி, அரசு பள்ளி. எந்த ஆண்டில்? 2001ஆம் ஆண்டில். 2001ஆம் ஆண்டு அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள். இப்போ இதுதான் அரசு பள்ளிகள் 10,000, இது தனியார் பள்ளிகள் 20 to 30. அப்போ இது ஒரு 10,000. ஆக மொத்தம் 20,000 மாணவர்கள். 20,000 மாணவர்கள் சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 64. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள வருடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு பள்ளிகள் அப்படின்னா இந்த லைன்ஸ் 2001, 2002, 2003, 2004, 2005 எல்லாத்துலேயும் பாருங்கள் எது அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். 2003 தான் அதிகமாக இருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள் மொத்தம் 20,000 பேர் 2003வது வருடத்தில். 2003ஆம் ஆண்டு சரியான உடைய ஆப்ஷன் 1. கேள்வி எண் 65. 2004ஆம் ஆண்டில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் தனியார் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். வித்தியாசம் அப்படின்னாவே பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழிச்சிடணும். 2004வது வருடத்தில் பார்க்கணும். எய்டட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் உள்ள மாணவர்களின் வித்தியாசத்தை பார்த்துடலாம். இதுதான் 2004வது வருடம். இது தனியார் பள்ளி மாணவர்கள். தனியார் பள்ளி மாணவர்கள் பாருங்கள் பாதி தான். இப்போ 5,000. நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் 10,000. இப்போ 10,000த்திலிருந்து 5,000 மைனஸ் பண்ணிடுங்க, 5,000 அப்படின்னு கிடைக்கும். 5,000 என்பது சரியான விடை ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 66 முதல் 70 வரை அடுத்து வர 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த 5 வினாக்களும் சூழ்நிலை கணக்குகள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட விவரங்களை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். குமார் என்பவரிடம் A, B, C, D மற்றும் E என பெயரிட்ட 5 வெவ்வேறு எடை கொண்ட பளிங்குகள் உள்ளன. இதெல்லாம் பளிங்கு எடை கற்கள் அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கலாம்.
ஏயின் எடை பியின் எடையை போல் பாதி மடங்கு. பாதின்னா எவ்வளோ? 2ஆல் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம். பாதினா 1/2 அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஏயின் எடை எப்படி இருக்குதான்? பியின் எடையில் பாதி. இப்போ 1/2 இன்ட்டு பி. இப்போ பி தெரிஞ்சதுன்னா ஏ கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பி வந்து எக்ஸ்னால் எடுத்துக்க வேண்டாம். ஒரு 100 கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி தான் ஏ. ஸோ ஏயோட எடை எவ்வளோ இருக்கும்? 50 கிலோகிராம். அடுத்து 2வது சென்டென்ஸுக்கு போயிடலாம். பியின் எடை சியின் எடையை போல் 1.5 மடங்கு. 1.5 அப்படின்னா 1.5 நம்ம எப்படி எழுதலாம்? 3/2 அப்படின்னு எழுத முடியும். ஸோ 3/2 இன்ட்டு சி. இப்போ பி தான் நமக்கு தெரியும் 100. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பியோட வேல்யூ 100 அப்படின்னு தெரியும். சி தெரியணும் அப்படின்னா 3/2 இந்த பக்கம் வரும்போது 2/3 மாறிடும். இப்போ நம்ம சியோட வெயிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 200 3ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 66.66. இப்போ சியோட வெயிட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பார்க்கலாம். மேலும் சி ஆனது டிஐ போல் 2 மடங்கு எடையும். சி ஆனது டிஐ போல் 2 மடங்கு எடை. இப்போ நமக்கு டி தெரியணும் அப்படின்னா சியை 2ஆல் வகுக்கணும். இப்போ டி ஈக்குவல்ட்டு இதை 2ஆல் வகுத்திங்கன்னா 33.33. கடைசியாக மற்றும் டியின் எடையானது ஈயின் எடையை போல் 4/3 பங்கு. இப்போ 4/3 அப்படின்னு போட்டக்கூடாது, 4/3 பங்கு. டியின் எடையானது ஈயின் எடையை போல் 4/3 பங்கு. இப்போ நமக்கு டி தெரியும் 33.33. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4/3 ஆயிரும். ஈக்குவல் டு இ. 3ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 11.11. 4ஆல் பெருக்குனிங்கன்னா ஈயோட எடை 44.44. இப்போது அனைத்து எடைகளும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பி தான் அதிகம். பி எவ்வளோ? 100 கிலோகிராம். அதுக்கு அடுத்தது சி. சி எவ்வளோ? 66.66. அடுத்தது அதிக எடை அப்படின்னா ஏ 50 கிலோகிராம். அடுத்தது இ 44.44. இருக்கிறதுல எடை கம்மியானது டி 33.33. அவ்வளோதான். இந்த எடைகள் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப எளிமையாக 5 வினாக்களுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். எடைகளின் அடிப்படையில் நடுவில் இருக்கும் பளிங்கு எது? நடுவில் அப்படின்னா ஏ. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 67. மிக குறைவான எடையுள்ள பளிங்கு எது? மிக குறைவானது அப்படின்னா இந்த 5ல் மிக குறைவானது டி தான். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 68. 5 பளிங்குகளில் மிக அதிகமான எடையுள்ள பளிங்கு எது? பி தான். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 69. ஈயை விட எடை குறைவான பளிங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. இ 44.44னா அதை விட கம்மியாக இருக்கிறது டி. கேள்வி எண் 70. ஏயை விட எடை அதிகமாகவும் பிஐ விட எடை குறைவாகவும் உள்ள பளிங்குகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏஐ விட அதிகமாக இருக்கணும், அதே சமயத்தில் பிஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா சி அப்படிங்கிற பளிங்கு தான். சி என்பது சரியான விடை ஆப்ஷன் 4. இப்போ பியோட எடைகளுக்கு நம்ம 100 கிலோன்னு எடுத்துக்கிட்டு ஆன்சர் பண்ணோம். இதே மாதிரி ரிவர்ஸில் இருந்து கூட நம்ம வரலாம். வெவ்வேறு எடைகளின் மதிப்பு எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். வழிமுறை வினா எண் 71 முதல் 75 வரை இந்த 5 வினாக்களும் பட அல்லது உருவ வரிசையை நிரப்புக. அதாவது தொடர்ந்து 3 படங்கள் அல்லது 4 படங்கள் கொடுத்துருவாங்க. அதை தொடர்ந்து வரும் அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு படத்திலிருந்து அடுத்த படமும் என்ன லாஜிக்கின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். கேள்வி எண் 71. மேலே இருக்கிறது கேள்வி, கீழே இருக்கிறது ஆப்ஷன். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வட்டம் இருக்குது, வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம், ஒரு அம்புக்குறி இருக்குது. முதல்ல வட்டம் எடுத்துக்கலாம். எல்லா படத்துலேயும் ஒரு வட்டம் இருக்குது. அப்போ இந்த அடுத்த படத்துலேயும் ஒரு வட்டம் அப்படின்றது வரும். அதுக்குள்ளே இருக்கிற சின்ன வட்டத்தை எடுத்துக்கலாம். கீழே இருக்குது. அடுத்தது 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் இந்த இடத்துல வந்துடுச்சு. அடுத்தது 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ கண்டிப்பாக அடுத்தது இந்த இடத்துல தான் வந்திருக்கணும்.
அடுத்து இந்த ஏரோ மார்க் எடுத்துக்கலாம். முதல் படத்தில் இந்த இடத்துல இருக்குது, அடுத்தது எங்கே போயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், இதை 8ஆக பிரிச்சுருக்காங்க. இப்போ 1 2 3 3வது பிளேஸ் கிளாக் வைஸ் 3 பிளேஸ் தள்ளியிருக்காங்க. அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து 1 2 3 இந்த பிளேஸ். இப்போ அடுத்ததும் கிளாக் வைஸ் 3 பிளேஸ் ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த படம் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 72. 4 அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அடுத்த படத்தில் மேலே இருக்கிறத மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட் சைடில். அடுத்த படத்தில் 2 ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தில் 3 ரொட்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது 4 ரொட்டேட் பண்ணணும். ஒன்று இதை ரொட்டேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இதை ரொட்டேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதே படம் தான் சேமாக வந்திருக்கு, இது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 4 ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 73. 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 படங்களும் எந்த தொடர்பின் அடிப்படையில் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து வரும் அடுத்த படத்தை நம்ம சூஸ் பண்ணிடலாம். முதல்ல ப்ளஸ் சிம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல இருக்குது, அடுத்த படத்தில் இங்கே வந்துடுச்சு, அடுத்தது இந்த இடத்துக்கு போயிடுச்சு, அடுத்தது இந்த இடம். இப்போ கிளாக் வைஸ் ஒவ்வொரு பிக்சராக மூவ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த படத்தில் ப்ளஸ் சிம்பிள் இந்த கார்னருக்கு வந்துடும். அடுத்தது நம்ம இந்த வட்டத்தை எடுத்துக்கலாம். வட்டம் முதல் படத்தில் இங்கே இருக்குது, அடுத்தது இங்கே போயிடுச்சு பாருங்கள், அடுத்தது இங்கே வந்துடுச்சு, அடுத்தது இங்கே போயிடுச்சு, அடுத்தது இந்த இடத்துல வந்துடும். அடுத்து இந்த டார்க் பண்ண சர்க்கிள் எடுத்துக்கலாம், இங்கே இருக்குது, அடுத்து ஒவ்வொரு பிளேஸ் கிளாக் வைஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்துடும். அடுத்து சதுரம் எடுத்துக்கலாம். சதுரம் இந்த இடத்துல இருக்குது, அடுத்து இங்கே போகுது, அடுத்து இங்கே போகுது, இங்கே வருது, அடுத்து இந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, அடுத்த படத்தில் மேலே போகுது, அடுத்து இங்கே வருது. எல்லாமே ஒவ்வொரு படத்துக்கு நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த படம் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. கேள்வி எண் 74. இதில் 3 படங்களை தொடர்ந்து அடுத்து வரும் படத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எத்தனை விதமான கோடுகள் இருக்குன்னா கிடைமட்ட கோடுகள், சாய்வு கோடுகள், ஹரிசாண்டல் லைன்ஸ், ஸ்லாண்டிங் லைன்ஸ் தான் இருக்குது. முதல்ல ஹரிசாண்டல் லைன்ஸ் பார்த்தலாம். முதல் படத்தில் 1 இருக்குது, அடுத்து 2 இருக்குது, அடுத்து 3 இருக்குது, அடுத்தது கண்டிப்பாக 4 இருக்கணும். ஸ்லாண்டிங் லைன் பாருங்கள், இங்கே 1 கூட இல்லை, அடுத்து 1 இருக்குது, 2 இருக்குது, அடுத்தது 3 இருக்கணும். இந்த படம் சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 75. 3 படங்களை தொடர்ந்து வரும் அடுத்த படத்தை இந்த 4 மாற்று விடைகளிலிருந்து நம்ம சரியானதை சூஸ் பண்ணணும். முக்கோணம், அம்புக்குறி, வட்டம் இருக்குது. முதல்ல முக்கோணத்தை எடுத்துக்கலாம். முதல் படத்தில் முக்கோணம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது, அடுத்து 2வது படத்தில் எப்படி போயிடுச்சு, 3வது படத்தில் இப்படி வந்துடுச்சு, 4வது படத்தில் இப்படி ரொட்டேட் பண்ணிடணும். அதாவது கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். இப்போது பார்த்தீங்கன்னா முதல் 3 ஆப்ஷன்லேயும் முக்கோணம் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து நாம் இந்த வட்டத்தை எடுத்துக்கலாம். வட்டம் பாருங்கள், முதல் படத்தில் இந்த கார்னரில் இருக்குது, அதாவது ரைட் சைடு டாப்பில் இருக்குது. 2வது படத்தில் அந்த வட்டமே இல்லை, 3வது படத்தில் இருக்குது. அப்போ 4வது படத்தில் கண்டிப்பாக என்ன ஆகணும், இருக்கக்கூடாது. இப்போ இந்த 2லேயும் இருக்குது, இதில் மட்டும்தான் இல்லை. இப்போ இதிலே சூஸ் பண்ணிடலாம். சரியான உடைய ஆப்ஷன் 3. இருந்தாலும் அம்புக்குறி பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, அடுத்து லெஃப்ட் சைட் டாப்பில் போகுது, அடுத்து இந்த இடத்துல வருது, அப்புறம் அடுத்து ரைட் சைட் டாப்பில் இந்த இடத்துல வந்துடணும். இங்கே தான் இருக்குது. சரியான உடைய ஆப்ஷன் 3. வழிமுறை வினா எண் 76 முதல் 80 வரை கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் மாறுபட்டதை தேர்ந்தெடு. இதில் கொஷினே இருக்காது. 4 ஆப்ஷனில் 4 படங்கள் தான் இருக்கும். ஏதாவது 3 ஆப்ஷனில் இருக்கிறது ஒரே தொடர்பில் இருக்கும், ஒரே லாஜிக்கலில் இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த தொடர்பற்ற மாறுபட்ட படத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். முக்கோணம், ட்ரையாங்கிள், வட்டத்துக்குள்ளே ப்ளஸ் சிம்பிள், இந்த 3 தான் இருக்குது. முதல்ல முக்கோணத்தை பார்த்துடலாம். முக்கோணத்தின் உச்சியானது மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்தது கிளாக் வைஸ் 90 டிகிரி ரைட் ஹேண்ட் சைடில், அடுத்து கிளாக் வைஸ் 90 டிகிரி கீழே, அடுத்து கிளாக் வைஸ் 90 டிகிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரே லாஜிக்கல் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வட்டத்துக்குள்ளே ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய உச்சியில் தான் இருக்குது, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அம்புக்குறி பார்த்திங்கன்னா
முதல்ல கீழே பார்த்த மாதிரி இருக்குது, அடுத்த படத்தில் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்த படத்துலையும் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? மேலே பார்த்த மாதிரி தான் இருந்திருக்கணும். இப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 4 அப்படின்னு சொல்லலாம். அம்புக்குறி மொதல் படத்தில் கீழே பார்த்த மாதிரி இருக்குது, ரெண்டாவது படத்தில் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, மூணாவது படத்தில் கீழே பார்த்த மாதிரி இருக்குது, நாலாவது படத்தில் மேலே பார்த்த மாதிரி தானே இருக்கணும். பட் இங்கே உச்சியை பார்த்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் மாறுபட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், இந்த அம்புக்குறியானது உச்சிக்கு பேரலாக இருக்குது, ஆனால் இந்த இரண்டாவது படத்தில் மட்டும் அடிப்பக்கத்துக்கு பேரலாக இருக்குது. ஸோ மாறுபட்ட ஒன்று ஆப்ஷன் 2 அப்படின்ற விதத்துலேயும் சொல்லலாம். இப்போ கொஷின் நம்பர் 76க்கு மோஸ்ட்லி 4வது ஆப்ஷன் தான் சரியானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். கேள்வி எண் 77. 4 ஆப்ஷனில் 4 படங்கள் கொடுத்துருப்பாங்க. 3 ஆப்ஷனில் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கும், ஒரு ஆப்ஷனில் இருக்கிறது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே பா வடிவ ஷேப்பில் தான் இருக்குது 3மே. ஆனால் 2வது ஆப்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிறது ஒரு சதுரமாக இருக்குது. ஈஸியாக சொல்லிடலாம், மாறுபட்ட ஒன்று ஆப்ஷன் 2. கேள்வி எண் 78. பொருந்தாத படம் எது அப்படின்னு பார்த்தரலாம். பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா சதுரத்தை 8 சமப்பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. அதில் 2 பகுதிகளுக்கு மட்டும் கலர் பண்ணியிருக்காங்க. இப்போ கலர் பண்ண 2 பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி ஒரு சதுரம் நமக்கு தெரியுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சதுரம் தெரியுது. 4வது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த 2 கலர் பண்ண பகுதிக்கு இடையில் ஒரு சதுரம் தெரியுது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இப்போ தொடர்பற்ற அந்த படம் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 79. பொருந்தாத ஒன்று கண்டுபிடிக்கலாம். முதல் படத்தை 4 பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. 3வது படத்தையும் 4வது படத்தையும் 4 பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. ஆனால் 2வது படத்தை மட்டும் 3 பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. அப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 2. கேள்வி எண் 80. 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த முதல் படத்தை அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இந்த 2வது படத்தை ஒட்டுமொத்த படத்தையும் அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. முதல் படத்தை அப்படியே நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இப்படி கிடைக்கும். அதுதான் 2வது படம். மீண்டும் ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் அதுதான் 3வது படத்தில் இருக்குது. மீண்டும் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா 4வது படத்தில் இப்படி தான் வந்திருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் அம்புக்குறி டைரெக்ஷன் மட்டும் இந்த பக்கம் வந்திருக்கணும், அந்த படத்தில் மேலே போகிற மாதிரி இருக்குது. அப்போ பொருந்தாத படம் ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 81 முதல் 85 வரை இந்த 5 வினாக்களும் ஒப்புமை படங்கள் என்ற டாப்பிக்கிலிருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஒப்புமை என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள 2 படங்களுக்கும் இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. இதுதான் அந்த ஒப்புமை குறியீடு. முன்னாடி இருக்கிற இந்த 2 படத்திற்கும் இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதே தொடர்பின் அடிப்படையில் இந்த விடுபட்ட படத்தை 4 ஆப்ஷன்லேருந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ முதல் படம் எப்படி 2வது படமாக மாறுச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். முக்கோணம் ஷேடோ பண்ணியிருக்காங்க, ஒரு வட்டம். அந்த வட்டம் என்ன ஆயிடுச்சு, அடுத்த படத்தில் பெரிய வட்டமாக மாறிடுச்சு. அந்த வட்டத்துக்குள்ளே முக்கோணம் தலைகீழாக போய் உட்காந்துக்குச்சு. இப்போ அதே தொடர்பு தான் இங்கேயும். இப்போ சின்ன சதுரமாக இருக்கிறது அடுத்த படத்தில் பெரிய சதுரமாக மாறிடும். இந்த டார்க் பண்ண அம்புக்குறி தலைகீழாக உள்ளே போய் உட்காந்துக்கும். இந்த படம் எங்கே இருக்குது? சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 82. ஒப்புமை படங்கள். முதல் படமானது எப்படி 2வது படமாக மாறுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தொடர்பை பயன்படுத்தி இந்த விடுபட்ட படத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஏரோவோட சேஃப் மாறல, பட் டைரெக்ஷன் மாறி இருக்குது. மேலே இருக்கிற ஏரோ பாருங்கள், இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ அது அப்படியே டைரெக்ஷன் மாறி இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் போகுது, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இது லெஃப்ட்டில் போகுது, ரைட்டில் வர மாதிரி. இப்போ ஏரோவை மட்டும் என்ன பண்ணிடணும், டைரெக்ஷன் மாற்றிடணும். இது மேலே போகுது அப்படின்னா கீழே, அம்புக்குறி கீழே வருது, அப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடணும். கீழே வருது, இதுவும் மேலே போயிடணும். இப்போ இந்த படம் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் 3ல் இருக்குது. கேள்வி எண் 83. ஒப்புமை படங்கள் தான். முதல் படம் எப்படி 2வது படமாக மாறுச்சு அப்படின்ற தொடர்பை நம்ம கண்டுபிடிக்கணும். உள்ள இருக்கிற ஷேப் பாருங்கள், மாறவே இல்லை. ஸோ இதே ஷேப் தான் வரும்.
பாருங்கள், டார்க்கான புள்ளி வட்டத்துக்குள்ளே ஷேட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் போகும்போது ஷேட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க, அப்போ ஆப்போசிட் வந்துடும், ஷேட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் இருக்குது, கோடு. அது இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா 1 2 2 பிளேஸ் இந்த பக்கம் தாண்டி வந்திருக்கு. இப்போ இந்த கோடு 1 2 இந்த இடத்துல வந்துடும். அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு ஷேப் அது அப்படி ஆப்போசிட் சைடு வந்துருந்தது இல்லையா? அப்போ இந்த ஷேப் என்ன ஆயிரும்? ஆப்போசிட் சைடு போயிடும். இப்போ இந்த படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 84. முதல் படம் எப்படி இரண்டாவது படமாக மாறுச்சுன்னு பார்க்கணும். இந்த ஷேப்பில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. பிளாக்கும் ஒயிட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் பிளாக்காக இருந்ததெல்லாம் ஒயிட்டாகவும், ஒயிட்டாக இருந்ததெல்லாம் பிளாக்காகவும் மாறி இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் 4 பிரிச்சுக்கலாம். இப்போ ஒயிட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம பிளாக் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே ஸ்டார் ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டார்க்கான வட்டத்தையும் ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இந்த படம் சரியானுடைய ஆப்ஷன் 2. அடுத்து கேள்வி எண் 85. இந்த 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஏ கீழே போயிடுச்சு, இந்த வி ஷேப் மேலே போயிடுச்சு. மேலே போகும்போது தலைகீழாக ரொட்டேட் ஆயிடுது. அப்போ இசட் அப்படியே கீழே வந்துடும் பெருசாக. இந்த யூ தலைகீழாக சின்னதாக மேலே போயிடும். அடுத்து இந்த டார்க்கு, இந்த வட்டம், இது 2 என்ன பண்ணியிருக்காங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நாமளும் இது 2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இது ப்ளஸ் சிம்பிள் ஆப்போசிட் போயிடுச்சு. அப்போ இந்த பெருக்கில் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் போய் அனுப்பிடணும். இப்போ இந்த படம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது. கேள்வி எண் 86. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தோட கண்ணாடி பிம்பம், மிரார் இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதில் வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல மிரார் இருக்குன்னா மிராருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இங்கே வரும். இப்போ வட்டத்துக்கான மிரார் இமேஜ் வட்டமே தான். இது பாருங்கள், சென்டரில் தான் இருக்குது. அப்போது இந்த பகுதி சென்டரில் தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறும். இப்போ வலது இடது மாறும். இது இடது பக்கம் இருக்குது, இது வலது பக்கம் இருக்குது. அப்போ வலது பக்கமாக இருக்கிறது இடது பக்கமாகவும், இடது பக்கமாக இருக்கிறது வலது பக்கமாகவும் மாறிடும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 87. இந்த படத்தோட நீர் பிம்பம் கண்டுபிடிக்கணும். நீர் பிம்பம் அப்படின்னாவே கீழே இருக்கிறது மேலே போயிடணும், மேலே இருக்கிறது கீழே அனுப்பிடணும். வலது இடது கண்டிப்பாக மாறாது. இப்போ வட்டத்துக்கான நீர் பிம்பம் வட்டமே தான். மேலே இருக்கிற முக்கோணம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தான் வரும். இப்போ மேலே இருக்குது, இது கீழே வந்துடணும். இப்போ முக்கோணம் வந்து அடிக்கோடு கீழேயும் உச்சி மேலே இருக்குது, அப்படியே தலைகீழாக கீழே வந்துடும். அரைவட்டம் தலைகீழாக கீழே வந்துடும். அடுத்து இந்த வட்டத்தை 4 பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. கீழே இருக்கிறது மேலே போயிடணும். அந்த டார்க் பண்ணியிருக்கிற பகுதி பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வந்துடும். சரியான விடை ஆப்ஷன் 1. வழிமுறை 88 மற்றும் 89. கொடுக்கப்பட்ட மாற்று விடைகளிலிருந்து சரியான படத்தை தேர்வு செய்க. அதாவது விடுபட்ட படம். இந்த படத்தோட அமைப்பு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 4 சதுரங்கள், சதுரங்களை வந்து பார்த்திங்கன்னா மூளைவிட்ட கோடுகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ நாமளும் இங்கே ஒரு மூளைவிட்ட கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த வட்டம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அதாவது இந்த கோட்டுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்படிங்கும்போது இந்த கோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இப்போ இந்த இடத்துல வந்துடணும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 89. மேலே இருக்கிற படம் கீழே இருக்கிற படம் அப்படின்ற விதத்தில் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும். மேலே 5 வட்டம் இருக்குது, கீழே 6 வட்டம். இந்த அட்டு சிம்பிள் மேலே 4 இருக்குது, கீழே 5 இருக்குது. இப்போ அதே தொடர்பு தான் இங்கேயும். இப்போ 5 ப்ளஸ் இருக்குது, இப்போ 6 ப்ளஸ் வந்துடும். சாய் சதுரம் 4 இருக்குது, அப்போது 5 வந்துடும். சரியான விடை ஆப்ஷன் 2. பாருங்கள், 5 வந்துடுச்சு. கேள்வி எண் 90. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி வினா வந்ததுன்னா ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஃபார்முலா தெரில அப்படின்னா மேனுவலாக கூட போடலாம்.
இப்போ மேனுவலாகவும் ஃபார்முலாவும் 2 முறையிலையும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல தனித்தனி பகுதிகளுக்கு நம்பர்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 18 சதுரங்கள் இருக்குது. இப்போ தனித்தனியாக பார்க்கும்போது சதுரங்களின் எண்ணிக்கை 18. இப்போ அடுத்த சதுரம் எப்போ கிடைக்கும்னா 4 சதுரங்களை ஒன்று இணைக்கும் போது தான் நமக்கு சதுரத்தின் வடிவம் கிடைக்கும். இப்போ 1 இந்த 4 எடுத்துக்கலாம். 2 அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பை முன்னாடி போங்க. 3 4 5 அதே மாதிரி கீழே. இப்போது 4 சதுரங்களாக இணைக்கும்போது 10 சதுரங்கள் கிடைக்கும். அடுத்தது எப்போ சதுரத்தின் வடிவம் கிடைக்குதுன்னா 9 சதுரங்களை ஒன்று சேர்த்தணும். அதாவது இந்த 9 1 அடுத்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கங்க. 2 அடுத்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கங்க. 3 அடுத்து 4. இப்போ அவ்வளோதான். அடுத்தது மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனா கூட செவ்வகத்தின் வடிவம் தான் கிடைக்கும். அவ்வளோதான் சதுரங்களின் எண்ணிக்கை. ஆக மொத்தம் 32 சதுரங்கள் இருக்குது. கவுண்ட் பண்ணுறதெல்லாம் சிரமம். ஃபார்முலா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா களம் மற்றும் வரிசைகளின் எண்ணிக்கை 6 × 3. சரிங்களா? இப்போ முதல்ல 6 × 3 எவ்வளோ? 18. களத்துலேயும் வரிசையிலையும் ஒவ்வொன்று மைனஸ் பண்ணுங்கள். 5 × 2 அப்போ I2 10. இதுலேயும் மைனஸ் பண்ணுங்கள். 4 × 1 இப்போது 4. அடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா இது 0 ஆகிடும். 0 பிறகுனா மொத்தமும் 0 தான். ஸோ 1ன்னு வந்துருச்சுன்னா அதோடு நிறுத்திக்கிங்க. ஆக மொத்தம் 32. அதாவது வரிசை களம் 6 × 3 இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 அதுதான் இந்த 6. வரிசை பாருங்கள் 1 2 3 அதுதான் 3 6 3 18. முதல் நம்பர்லேயும் ரெண்டாவது நம்பர்லேயும் ஒவ்வொன்று மைனஸ் பண்ணிடணும். 10. அடுத்தது ஒவ்வொன்று மைனஸ் பண்ணிடணும். 4. அடுத்து ஒவ்வொன்று மைனஸ் பண்ணால் இது 0 ஆயிரும் இல்லையா? இப்போ 0 பிறகுனா 0 தான். ஸோ அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ 32 சதுரங்கள் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 3. அவ்வளோதான். மேட் வினாத்தாளில் கேட்கப்பட்டிருந்த 90 வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சேட் வினாத்தாளில் கேட்கப்பட்டிருக்கும் வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.